பாஸ். அவள் சொல்கிறாளே நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், நான் எழுதினேன், ஆனால் ஏன் ஃபெயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபெயில் ஆனனே தெரிலன்னு என் குழந்தை புலம்புச்சு சார். சரி வேணாம் மாதிரி எக்ஸாம் மறுபடியும் இது கரெக்ட் பண்ணால் ரொம்ப நாள் இழுக்கும், பாப்பா வேறு எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். என் பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சே, என் பிள்ளை எழுதுறதானே சொல்லிச்சு, என் பிள்ளை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு பாப்பா தூங்கி எழுந்து கூட நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தா. 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு பயந்து அதுக்கப்புறம் தான் என் குழந்தை இருக்குதுன்னு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி சார். மகள் இறப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும், பள்ளி மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் மல்க கதறும் தாய். சென்னை போரூரில் +2 மாணவி 2 பாடத்தில் தேர்ச்சி பெறாததால் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 வருடத்திற்கு முன்பு கணவர் இறந்த நிலையில் தற்போது மகளும் உயிரிழப்பு என்று கதறி அழும் மாணவியின் தாயின் கண்ணீர் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்க வீட்டுக்காரியா இருந்து 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. நான் தான் என் பிள்ளைய பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்களை நான் தான் பார்த்துக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பாய் கடை சார். நல்லா படிப்பாங்களா? நீங்கள் படிப்பேன் சார், எல்லாம் படிப்பேன் சார். அவள் சொல்கிறாளே நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், ரீட் கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள், நான் நல்லா எழுதியிருக்கேன், எப்படி அது போச்சுன்னு எனக்கு தெரியல, என்னை பண்ண சொல்லுமா, நான் எழுதியிருக்கேம்மா, நான் தான் சொல்கிறேனேம்மா, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு, நான் எழுதினேன், ஆனால் ஏன் ஃபெயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபெயில் ஆனனே தெரிலன்னு என் குழந்தை புலம்புச்சு சார். அப்போ பிடி மிஸ்ஸுக்கிட்ட நான் கேட்டேன், ஏன் மிஸ் மாதிரி குழந்தை சொல்கிறாள் எனக்கு சொன்னதுக்கு, பிடி மிஸ்ஸு சரி வேணாம் மாதிரி எக்ஸாம் மறுபடியும் இது கரெக்ட் பண்ணால் ரொம்ப நாள் இழுக்கும், பாப்பா வேறு எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், பாஸ் பண்ணிவிடுவா, அவள் +2 பாஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கூட என் பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சே, என் பிள்ளை எழுதுறதானே சொல்லிச்சு, என் பிள்ளை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என் குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே சார், எனக்கு புரியல. அவங்கள போய் விசாரிக்கணும் சார், எனக்கு அவங்கள விசாரிச்சா தான் சார் நிறைய முழுசாக விஷயம் தெரியும் எனக்கு. அது தெரியாது சார். அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கா சார், அவள் எழுதியிருக்கா சார், அவள் எல்லாமே பண்ணியிருக்கா சார். நடுவில் அவங்க அப்பா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அப்பயும் கொஞ்சம் குழந்தை படிக்காமல் விட்டுருந்துச்சு. அப்பயும் அவங்க மிஸ்ஸுங்க எல்லாம் தேத்தி விட்டாங்க, இல்லை தரணிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி. அப்பயுமே என் பொண்ணு பரவாயில்லையே, எல்லா மிஸ்ஸும் சொன்னாங்களே இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த பொண்ணு பரவாயில்ல எழுதியிருக்கா பாரு, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க, எல்லா மிஸ்ஸுமே சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார், என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு முழுசாக தெரியணும், என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரியணும் எனக்கு. என்ன பேசுனாங்க? என்கிட்ட எதுவுமே பேசலை சார். நான் கேட்குறேனே, ஸ்கூல் போகும்போது கூட காலையில் முகம் வீக்கமாக இருந்துச்சு, நான் ஏம்மா மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது, இல்லைம்மா நல்லா தூங்கிட்டேன் நான் அப்படின்னு சொன்னான் காலையில். சரிம்மா நீ போ ஸ்கூலுக்கு போ, நான் அனுப்பிவிட்டு சின்ன பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போய் வண்டியில் இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு பாப்பா தூங்கி எழுந்து கூட நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தா. அவள் எங்கள் வீட்டில் போய் சாப்பாடு வச்சுட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரணும். அவள் வரலையேன்னு நான் ரொம்ப நேரமாக வேலைக்கு கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி வரலன்னு ஃபோன் பண்ணி 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு பயந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் எங்கள் பாப்பாவும் வீட்டில் போய் பார்த்தாங்க. என் குழந்தை இருக்குதுன்னு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி சார், என் பிள்ளை இருக்குன்னு என் பிள்ளை சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.